5 மாவட்ட காவல்துறையினருக்கு தலைவலி கொடுத்து வந்த பிரபல முகமூடி கொள்ளையனை கோவில்பட்டியில் துப்பாக்கி முனையில் போலீசார் கைது செய்துள்ளனர். தடயம் இல்லாமல் கொள்ளையடித்துவிட்டு களக்காடு பகுதியில் பதுங்கி தப்பித்து வந்த மிரட்டல் கொள்ளையனின் பின்னணி என்ன? 70க்கும் மேற்பட்ட வழக்குகள், தென் மாவட்டங்களில் உள்ள பல்வேறு காவல் நிலையங்களில் ஒட்டப்பட்ட புகைப்படங்கள், தொடர் திருட்டால் அச்சுறுத்தி வந்த முகமூடி கொள்ளையன் சிக்கியது எப்படி? தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள பெத்தேல் அருகே காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக பைக்கில் வேகமாக வந்த நபரை போலீசார் தடுத்து நிறுத்த முயன்றனர். ஆனால் அந்த நபர் காவல்துறையினரை கண்டதும் பைக்கை நிறுத்தாமல் அதிவேகமாக முறுக்கி கொண்டு சென்றுள்ளார். உடனே அலர்ட்டான அதிகாரிகள் வாகனத்தில் பின் தொடர்ந்து விரட்டிச் சென்று அவரை மடக்கினர். அப்போது உஷாரான நபர் பைக்கை கீழே போட்டுவிட்டு ஓட ஆரம்பித்தார். ஆனாலும் போலீசார் அவரை விடாமல் விரட்டிச் சென்று துப்பாக்கி முனையில் மடக்கி பிடித்தனர். கைகளை கட்டி பிடிபட்டவரை பலத்த பாதுகாப்புடன் கோவில்பட்டி மேற்கு காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை நடத்தினர். இதில் பிடிபட்டவர் நெல்லை மாவட்டம் களக்காடு அருகே உள்ள கீழக்காடுவெட்டி பகுதியை சேர்ந்த சந்திரகுமார் என்பது தெரியவந்தது. அவருடைய அடையாள ஆவணங்களையும் கைரேகை பதிவுகளையும் ஆய்வு செய்த போது காவல்துறையினர் மிரண்டு போனார்கள். இவர் சாதாரண சந்திரகுமார் அல்ல. நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, விருதுநகர் ஆகிய 5 மாவட்ட காவல்துறையினரை அலறவிட்ட பிரபல முகமூடி கொள்ளையன். பூட்டி கிடக்கக்கூடிய வீடுகள் மற்றும் கடைகளில் பூட்டை உடைத்து மெகா திருட்டில் ஈடுபட்டு வந்துள்ளார் சந்திரகுமார். கோவில்பட்டி, எட்டயபுரம், சாத்தூர், சங்கரன் கோவில், ஆலங்குளம் உள்ளிட்ட பல்வேறு காவல் நிலையங்களில் 70க்கும் மேற்பட்ட திருட்டு வழக்குகள் சந்திரகுமார் மீது உள்ளன. அதில் 17 வழக்குகளில் போலீசார் அவரை தேடி வந்தனர். அடையாளம் தெரியாமல் இருப்பதற்காக முகமூடி அணிந்தும் கையுறை அணிந்தும் கொள்ளையில் ஈடுபட்டு வந்துள்ளார். கொள்ளையை அரங்கேற்றியதும் ஊருக்குள் வராமல் களக்காடு பகுதியில் உள்ள காட்டுப்பகுதியில் பதுங்கிக் கொள்வார். இதனால் அவரை பிடிப்பதில் காவல்துறையினருக்கு கடும் சிரமம் ஏற்பட்டது. இந்நிலையில்தான் காவல்துறையினரின் வாகன சோதனையில் அவர் வசமாக சிக்கியுள்ளார். இதையடுத்து சந்திரகுமாரை கைது செய்து அவரிடமிருந்து 3 இருசக்கர வாகனங்கள், அரிவாள், கடப்பாரை, ஸ்க்ரூ டிரைவர், கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களை பறிமுதல் செய்தனர். தடயம் இல்லாமல் தொடர் திருட்டில் ஈடுபட்டு போக்கு காட்டி வந்த முகமூடி கொள்ளையன் சந்திரகுமார் சிக்கி இருப்பது 5 மாவட்ட காவல்துறையினரை நிம்மதியடைய வைத்துள்ளது.